நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழிப்பதற்கான பாலின அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிராக சமூகம் என்பது குறித்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார். பேரணியில் குழந்தை திருமணத்தை ஒழிப்போம், குடும்ப வன்முறையை தடுப்போம், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம், பெண் கல்வியை ஊக்குவிப்போம், பாலின பாகுபாட்டை களைவோம், பெண்களுக்கு சமூகத்தில் சம வாய்ப்புகளை வழங்குவோம், பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம், பெண் உரிமையை பாதுகாத்து பெண்களுக்கு ஊட்டச்சத்தான உணவு கிடைப்பதை உறுதி செய்வோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தொடங்கிய பேரணி ஜெயங்கொண்டம் ரோடு வாரசந்தை நகராட்சி அலுவலகம் வழியாக பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இதனையடுத்து பேரணியில் கலந்து கொண்ட பெண்கள் மனித சங்கிலியாக நின்று பாலின அடிப்படையிலான வன்முறைகளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் நூற்றுக்கணக்கான சுய உதவிக்குழு பெண்கள், மகளிர் திட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை பிரிவிற்கு மத்திய அரசின் லட்சியா தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் சார்பில் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக மகப்பேறு மருத்துவத்தில் சிறந்து விளங்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனைகளுக்கு லட்சியா தேசிய தரச்சான்று வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு சிகிச்சை முறைகளை லட்சியா தேசிய தரச்சான்று ஆய்வுக்குழு அண்மையில் ஆய்வு மேற்கொண்டது. ஆய்வில் பிரசவ பகுதியில் உள்ள அறுவை சிகிச்சை அரங்கம், பேறுகால கவனிப்பு, பிரசவ அறை, கழிவறை, மகப்பேறு சிகிச்சை பெற்ற பயனாளிகளின் திருப்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி இருந்ததால் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மத்திய அரசின் தேசிய தரச்சான்றான லட்சியா தேசிய தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது. இத்தரச்சான்றிதழ் பெற்றதன் மூலம் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக மகப்பேறு சிகிச்சை முறைகள் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஆயிஷா கூறும்போது, மத்திய குடும்ப நல அமைச்சகம் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு லக்ஷ்யா தேசிய சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. லக்ஷ்யால 8 பிரிவு இருக்கு. இதுல சேவை வழங்குதல், பேஷண்ட்ஸ் ரைட்ஸ், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகியத்துல சிறப்பா செயல்பட்டதுனால எங்களுக்கு லக்ஷ்யா நேஷனல் சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. இதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தனியார் மருத்துவமனைக்கு நிகராக எல்லா ஃபெசிலிட்டிஸும் மகப்பேறு பிரிவில் நாங்க செயல்பட்டு வருகிறோம். அதுவும் இல்லாம சின்ன சின்ன கிராமத்துல இருந்து எல்லா மக்களும் இங்க கர்ப்பிணிமார்கள் இங்க இருக்க ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தி திருப்தி அடைகிறாங்க. இதுல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. கடந்த வருடம் 3000 சொச்ச டெலிவரிஸ் நடந்திருக்கு. லக்ஷ்யா மேம்படுத்தப்பட்டதுல இருந்து 4000 டெலிவரிஸ் அதிகரிச்சிருக்கு. லக்ஷ்யா கிடைச்சதன் மூலம் எங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அமைச்சகத்துல இருந்து ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். இதுல எங்களுக்கு நவீன ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சு ஹாஸ்பிட்டலை மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களும் அதுல இருந்து பயன்படுவாங்க. அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டத்தில் அண்மையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் சிறப்பு திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டார். செந்துறை ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தினை பார்வையிட்டு கையிருப்பில் உள்ள உரங்கள் மற்றும் இடுபொருட்கள் குறித்து ஆட்சியர் கேட்டறிந்தார். வேளாண் துறையின் மூலமாக விவசாயிகளுக்கு விதைநெல், நுண்ணுயிர் உரங்களையும், தோட்டக்கலை துறையின் மூலமாக வேளாண் பொருட்களை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நியாய விலை கடையில் சென்று அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை பார்வையிட்டு அதன் இருப்பும் குறித்தும் கேட்டறிந்தார். பின்பு செந்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தினை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் கல்வி, தொழில் வளர்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் அரியலூர் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா புதுப்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட நேரு யுவகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் கீர்த்தனா தலைமையில் நடைபெற்ற இளையோர் திருவிழாவை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வளர்ச்சியடைந்த பாரதம், புதிய தொழில்நுட்பம், கிராமிய கலைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் அறிவியல் கண்காட்சி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி, நடன போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இளையோர் திருவிழாவில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வளர்ந்து வரும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை அனைத்து துறைகளிலும் முன்னேறியவர்களாக மாற்றும் வகையிலும் வல்லரசான இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பங்கை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இவ்வகையான இளையோர் திருவிழா நடைபெற்று வருகிறது.